Hi students, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் playing with numbers. அதுல என்ன இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 3.1ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேக்டர்ஸ்னா என்ன, மல்டிபிள்ஸ்னா என்ன, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபேக்டர் இதோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது a factor of a number is an exact divisor of that number. ஸோ இதை வந்து எப்படி எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 6 பால் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த 6 பாலை நீங்க வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா, ஒன்று வந்து ஸ்கொயரா வந்து அரேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரெக்டாங்கிளா வந்து அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் நான் வந்து கொடுத்துட்றேன். இந்த 6 பால்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், என்னெல்லாம் காம்பினேஷன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாலை வந்து வரிசையாக வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். 1 2 3 4 5 6 இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், அதாவது ஃபர்ஸ்ட் ரோல 3 பால், அடுத்த ரோல 3 பால். நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், அதாவது கண்டிஷன் வந்து ரெக்டாங்கிளா வந்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கொயர்ல வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்படின்னா வந்து என்னது, இப்படி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல வந்து 4 பால், அடுத்து வந்து 2 பால், இப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டா இங்கேயும் வந்து ஃபில் ஆகி வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், அதாவது 1 2 3 4 5 6 இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி காலம் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படி 6 பால்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுல நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தோம்னா 1 ரோ வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படின்னா 1 இன்டூ காலம்ஸ் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 6 காலம்ஸ். ஸோ 1 into 6 gives என்னது 6 தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் 2. இங்கே எத்தனை ரோஸ் இருக்கு, 1 2 ரோஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 காலம்ஸ் வந்து இருக்கு. ஸோ 2 3s are என்னது 6 தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை ரோஸ் இருக்கு, 3 ரோஸ் வந்து இருக்கு, 2 காலம்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? 3 into 2 which gives 6. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எத்தனை ரோஸ் இருக்கு, 6 ரோஸ் வந்து இருக்கு. நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 6 ரோஸ் வந்து இருக்கும், ஒரு காலம் வந்து இருக்கு. ஸோ 6 into 1 gives 6. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 6 தான். ஆனா வேற வேற காம்பினேஷன்ல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 6க்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது இங்க வந்து பாருங்க 1. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டரு, 6 வந்து ஒரு ஃபேக்டரு, அதே மாதிரி 2 ஃபேக்டர், 3 ஃபேக்டர். ஸோ இங்கேயும் அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு, 3 ஃபேக்டர் 2 ஃபேக்டர். சரிங்களா? 6 and 1 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 வந்து என்னது, அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 ஆர், ஸோ இங்க என்னெல்லாம் நம்பர்ஸ் வந்து பண்ணோம், 1, அடுத்து 2 3 and 6. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் நம்பர் 6 ஓட வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ நான் 4 அப்படின்னு ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த நம்பரை வந்து நான் வந்து டிவைட் பண்ண போறேன். ஸோ என்னெல்லாம் நம்பர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 1 2 3 and 4 இதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ 4க்கு அடுத்து என்ன வரும், 5. 5 வந்து இந்த 4ஓட கிரேட்டர் நம்பர். ஸோ இதை வந்து நம்ம வந்து விட்டுறலாம். சரிங்களா? ஸோ 1ல இருந்து 4 வரைக்கும் இந்த 4ஐ நான் வந்து டிவைட் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷனுக்கான பார் போட்டாச்சு. உள்ள இருக்க நம்பர் வந்து என்னது, டிவிடெண்ட். வெளியில இருக்க நம்பர் வந்து டிவைசர். இப்போ 4 வந்து 1ஆல வந்து டிவைட் பண்றேன். 1 4s are என்ன கிடைக்கும், 4 வந்து கிடைக்கும். ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 0. ஸோ அடுத்து வந்து இப்போ இந்த 4 வந்து நான் வந்து 2ஆல டிவைட் பண்ண போறேன். 2ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 2 2s are 4. நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 0 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 வந்து 3ஆல டிவைட் பண்ண போறேன். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 1 3s are 3. 4 minus 3 gives remainder 1. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்ற ரிமைண்டர் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்க? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்க போற நம்பர் வந்து 4. 4ஐ 4ஆல வந்து டிவைட் பண்றேன். அதாவது 4 into 1 4. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து 0 அப்படின்ற ரிமைண்டர் வந்து கிடைக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 0 கிடைச்சிருக்கு, இங்க 0, இங்க 0 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 ஆர், இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த டிவைசர் தான் அதோட ஃபேக்டர்ஸ். ஸோ என்னெல்லாம் இருக்கு, இங்க 1 இருக்கு, 1
அடுத்து 2 இருக்கு 2 3 வந்து விட்டுறணும் ஏன்னா இங்க வந்து நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 1 கிடைச்சிருக்கு 0 வந்து கிடைக்கல ஸோ 3 வந்து ஃபேக்டர் ஆஃப் 4 கிடையாது ஓகேங்களா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 4 வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதையும் நம்ம வந்து எழுதிடணும் சரிங்களா ஸோ இதைத்தான் இங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க a factor of a number is an exact divisor ஸோ எக்ஸாக்ட் டிவிசர் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சரிங்களா டிவைசர் அப்படின்றது வந்து இப்போ வந்து பார்த்தோம் அதாவது என்ன டிவிஷன் பார்க்க நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இருக்கிறதா டிவைசர் ஸோ இந்த டிவைசர் வந்து இந்த டிவிடெண்ட்டை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னா என்னது ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு வந்து கிடைச்சிச்சுன்னா அதுதான் இந்த நம்பரோட ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த அர்த்தம் வந்து புரியுதா எ ஃபேக்டர் ஆஃப் அ நம்பர் இஸ் அன் எக்ஸாக்ட் டிவைசர் ஆஃப் தட் நம்பர் ஸோ 4ஓட ஃபேக்டர் 2 அப்படின்னு கூட சொல்லலாம் 4ஓட ஃபேக்டர் 4ம் வந்து இருக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 இப்போ ஃபேக்டர்ஸ்னா என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம் இப்போ அது மூலமா என்னெல்லாம் கன்க்ளூட் பண்றோம் அப்படின்றத இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் பாயிண்ட் நம்பர் 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எவ்ரி நம்பர் நீங்க எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அதாவது 1 3 10 100 இப்படி நீங்க எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்ற ஒரு கட்டாயமான ஒரு ஃபேக்டர் வந்து இருக்கும் சரிங்களா சோ இப்போ எப்படி வந்து எழுதுவோம் 1 3s are 3 அதே மாதிரி 1 into 100 100 ஸோ 1 அப்படின்றது வந்து ஃபேக்டர்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருக்கும் வந்து 1 அப்படின்ற ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதே மாதிரி 1 into 1 that gives 1 ஸோ 1 அப்படின்றது வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு ஃபேக்டர் எல்லா நம்பருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாயிண்ட் நம்பர் 2 எவ்ரி நம்பர் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் இட் செல்ஃப் இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க வந்து நான் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் 1 3 100 இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன் ஸோ இங்க வந்து பாருங்க இங்க 1 into 1 1 கிடைச்சிருக்கா அதே மாதிரி 1 into 3 அதாவது கொடுத்திருக்க நம்பரே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் தட் நம்பர் இங்க 100 அப்படின்னு இருந்ததுன்னா இங்க வந்து 100 into 1 போட்டா 100 கிடைக்குதுல்ல ஸோ அப்படின்னா 100 அப்படின்றது வந்து ஃபேக்டர் ஆஃப் தி நம்பர் 100 ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா பாயிண்ட் நம்பர் 3 every factor of a number is an exact divisor of that number ஸோ இதை தான் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன் 10 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ 10ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு 1 2 ஸோ இது வந்து எப்படி வந்து சொல்றோம் 1 into 10 is 10 2 into 5 gives 10 அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 into something வராது 10 வராது 4 into something 10 வராது சரிங்களா ஸோ அதை விட்டுலாம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 5 into 2 10 கிடைக்கும் 10 into 1 வந்து 10 கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்கு 1 2 5 and 10 1 2 5 and 10 ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10 இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எவ்ரி ஃபேக்டர் ஆஃப் அ நம்பர் இஸ் அன் எக்ஸாக்ட் டிவைசர் ஆஃப் தட் நம்பர் ஸோ இப்போ இந்த 10 வந்து இந்த நம்பர்ஸ்னால டிவைட் பண்ணுங்க 10 இங்க வந்து 1ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இங்க மேல 10 கிடைக்கும் இங்க 10 இங்க 0 தான் கிடைக்கும் ஸோ எக்ஸாக்டா டிவைட் ஆகுதான் ஸோ அதை தான் சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் டிவைசரா வந்து இருக்கும் இந்த நம்பருக்கு ஸோ இதைத்தான் நம்ம டெஃபினிஷன் பார்ட்ல வந்து பார்த்தோம் சரிங்களா ஃபேக்டரோட டெஃபினிஷன் பார்ட் ஸோ அதே தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க இப்போ 10 வந்து இங்க உள்ள 5ஆல டிவைட் பண்றோம்னா 2 5s are 10 இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா ரிமைண்டர் வந்து 0 வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுதான் இது வந்து மீன் பண்ணுது பாயிண்ட் நம்பர் 4 every factor is less than or equal to the given number ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியே நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10 என்னெல்லாம் கிடைச்சது 1 2 5 and 10 ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒன்று வந்து லெஸ் தென்னா வந்து இருக்கு அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டுவா வந்து இருக்கு ஸோ இங்க வந்து ஈக்குவல் டு அப்படின்னா வந்து என்னது இங்கேயும் 10 இருக்கு இங்கேயும் 10 இருக்கு சரிங்களா ஸோ மித்த நம்பர்ஸ் எல்லாமே லெஸ் தென் 10 வந்து இருக்கு ஸோ இதை தான் வந்து மீன் பண்றாங்க அதாவது ஒவ்வொரு ஃபேக்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கம்மியா வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த நம்பருக்கு வந்து எக்ஸாக்டா ஈக்குவலா வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கு மேல வந்து இருக்காது மோர் தென் 10 வந்து இருக்காது ஸோ அதை தான் இங்க மீன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் நம்பர் 5 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ கிவன் நம்பர்ஸ் ஆர் ஃபைனைட் அப்படின்னா வந்து என்னது என்ன கூடியவை சரிங்களா இப்போ 10ஓட ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 டோட்டலி 4 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு ஸோ இதை வந்து நீங்க ஈஸியா கவுண்ட் பண்ண முடியுதுல இதே மாதிரி நீங்க எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 1 2
ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும், அதாவது 1 2 3 4 7 8 9 இப்படி ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டாலும் இதோட ஃபேக்டர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ண முடியும். எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த பாயிண்ட் வந்து மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 6, number of multiples of a given number is infinite. இதுவே மல்டிபிள்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எப்படி வந்து இருக்குமா, இன்ஃபைனைட்டா வந்து இருக்கும். இப்போ 5ஓட மல்டிபிள்ஸ் எழுதுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15. ஸோ இப்படியே வந்து போய்கிட்டே வந்து இருப்பீங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபைனைட் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. அப்படிதான் வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ அதான் இந்த பாயிண்ட் வந்து மீன் பண்றாங்க. நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் அ கிவன் நம்பர், ஒரு பர்டிகுலர் நம்பரோட மல்டிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எவ்ரி நம்பர் இஸ் அ மல்டிபிள் இட் செல்ஃப். ஒவ்வொரு நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் தான். இங்கே வந்து பாருங்க, இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. சரிங்களா. ஸோ எவ்ரி நம்பர் இஸ் அ மல்டிபிள், அதோட மல்டிபிள் தான். சரிங்களா. அதை தான் இந்த ஆன்சர் வந்து மீன் பண்ணுது. A number for which sum of all its factor is equal to twice the number is called perfect number. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நான் வந்து நம்பர் 6 வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன, 1 6 are 6, 2 3s are 6, அடுத்து வந்து 3 2s are 6 கிடைக்கும், 6 into 1 வந்து 6 வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதை எழுதணும், ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 வந்து என்னது, 1 2 3 and 6. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 are 1 2 3 6. இப்போ இந்த 4 நம்பரையும் அப்படியே வந்து ஆட் பண்ணுங்க. அப்படின்னா 1 plus 2 plus 3 plus 6, 1 plus 2 3, 3 plus 3 6, 6 plus 6 வந்து என்னது 12. ஸோ இந்த 12 வந்து எப்படி வந்து எழுதலாம், அதாவது 2 into 6 தானே 12. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 times தி பர்டிகுலர் நம்பரா. ஸோ இதை தான் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா 6 அப்படின்றது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் நம்பர், அதாவது a number for which sum of all its factor. இங்க வந்து அதோட சம்மேஷன், ஃபேக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட சம்மேஷன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த sum of all factors எதுக்கு வந்து ஈக்குவலா, is equal to twice the number. ஸோ இங்க கிடைச்சிருக்குல்ல, is equal to twice the number, அதாவது 2 times 6. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த நம்பர் பேர் வந்து என்னது, பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா. ஸோ 6 அப்படின்றது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நம்பர். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 28 இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் நம்பர். 28ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 1ஆல டிவைட் பண்ண முடியும்ல, 28 வந்து 2ஆல டிவைட் பண்ண முடியும், 3ஆல பண்ண முடியுமா, முடியாது. 4ஆல எஸ் பண்ண முடியும். ஸோ 4 வந்து கிடைக்கும். 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா 0 கிடைக்கும். அதை தான் மீன் பண்றேன். 5ஆல பண்ண முடியாது, 6ஆல பண்ண முடியாது, 7ஆல பண்ண முடியும். ஏன்னா 7 4s are 28. ஸோ 7 அடுத்து வந்து 14. எஸ் 14 into 2 வந்து 28. ஸோ 14ஆல டிவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து 28 அதோட நம்பர். சரிங்களா. ஸோ இங்க இருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றீங்க. பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 1 plus 2 3, 3 plus 4 7, 7 plus 7 என்ன கிடைக்கும், 14, 14 plus 14 28, 28 plus 28 56. ஸோ 56 வந்து திரும்ப 2 into 28 அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ 2 into 28 அதாவது 2 times தி பர்டிகுலர் நம்பர். ஸோ அப்படி இருந்தா இந்த நம்பர் வந்து என்னது, பெர்ஃபெக்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது எப்படி வந்து எக்ஸசைஸ் 3.1ல உள்ள ப்ராப்ளம்ஸ் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.